டேம்ல வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த டேம் வந்து சென்சார் டைப்ல ஓபன் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். இதுல வந்து ரெய்னி சீசன்ல வந்து டேம் வந்து வாட்டர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறதால நம்ம வந்து அது ஆட்டோமேட்டிக்கா டோர் வந்து ஓபன் ஆகிற மாதிரி ரெடி பண்ண போறோம். இதுல வந்து இந்த சென்சார் வந்து எப்போ வாட்டர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அது வந்து டிடெக்ட் பண்ணி அந்த டேமோட டோரை வந்து ஓபன் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அது வாட்டர் தேவையான அளவு வெளியே இருந்தோடனே அதை ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதோட வந்து டேமேஜஸ் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வாட்டர் வந்து ஓவர்ஃப்ளோ நைட்ல அந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகி வந்துச்சுன்னா ஊருக்குள்ள வந்து பூந்துது, அதனால ரோட்ல டேமேஜ் ஆகுது. அதே மாதிரி அந்த ஆற்று ஓரத்தில் இருக்கிற பயிர்லாம் வந்து டேமேஜ் ஆகுது, சேதம் ஆகுது. அதனால இந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி விட்டுடலாம் நைட்ல கூட, அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கும். இப்போ வந்து இந்த சென்சார் டேம் 2 சென்சார் ஃபிட் பண்ணியிருக்கோம். இது வந்து தண்ணி டேம் ஃபில் ஆகிட்ட உடனே ஓவர்ஃப்ளோ ஆகும்போது சென்சார் வந்து அலார்ம் அடிக்கும். உடனே வந்து இதில் இருக்க மோட்டர் வந்து ஆன் ஆன உடனே இந்த கேட் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளோ ஆகிட்டே வரும். அதில் வந்து எந்த ரோடும் டேமேஜ் ஆகாது, எந்த ஒரு பயிர் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் தண்ணி ஸ்லோவாக போகும். அது உடனே தண்ணி விட்டால் மொத்த தண்ணியும் போகும்போது ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஃப்ளட் மாரி ஸ்ப்ரெட் ஆகும். அதனால இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த டேமால இப்போ நம்ம மழை காலத்துல வந்து அதிகமா தண்ணி வரது தடுக்கலாம். அந்த சென்சார்னால தண்ணி அதிகமா வராது. அந்த சென்சார் எல்லாம் தண்ணி வந்து அதிகமா வந்து இந்த ரோடு, அக்ரிகல்ச்சர் லேண்டு, பொலியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதிகமா டேமேஜ் ஆகும். இதனால அதெல்லாம் கொஞ்சம் தடுக்கலாம். தேங்க்யூ.